மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதல்படியும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வாழ்த்துக்களுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 66வது குடியரசு தின தடகள போட்டி தொடக்க விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அருமை உழைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கோவி செழியன் அவர்களுக்கும், எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு மேயர், மாண்புமிகு துணை மேயர்கள் உள்ளிட்ட வருகை அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும், துணைத் தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற முத்துச்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். ஏறத்தாழ 6388 பேர் கலந்து கொள்வதாக நான் அந்த செய்தியெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இந்த பக்கம் சென்னை வரைக்கும் இருக்கின்ற கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற, அதே போன்று நம்முடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை சார்ந்திருக்கின்ற வயதின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கி இவ்வளோ பேர் நீங்கள் கலந்து கொண்டிருக்கீங்க. அதுவும் தஞ்சை மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கு. இது கலைஞருடைய மாவட்டம். இந்த மாவட்டம் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக நாங்கள் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் சிஓ அண்ட் எஸ்டிஐடியை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், பயிற்சியாளர்களும், குறிப்பாக நம்ம பிள்ளைங்களோட வருகை தந்திருக்கின்ற அவர்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று நான் வரவேற்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விளையாட்டுத் துறையில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே விளையாட்டுத் துறைக்கான ஒரு தலைநகரமாக மாற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அதை நம்ம கண்கூடாக பார்க்கணும். ஏன் சமீபத்தில் கூட நடந்து முடிந்த நம்முடைய முதலமைச்சர் கோப்பை, அதாவது தமிழ்நாட்டுடைய ஒலிம்பிக்ஸ் என்று நாம் சொல்லிக்கிறோம். அதுலேயும் பல பேர் இதில் கூட பல பேர் நீங்கள் கலந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஏன் வரக்கூடிய 7th வேர்ல்டு சாம்பியன் ஃபார் கேரம், அதில் இன்றைக்கி வீரர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஏன் சமீபத்தில் கூட பஹ்ரைன் வரைக்கும் சேர்ந்து ஆசிய லெவல் நடந்த கபடி போட்டியில் நம்ம பிள்ளைங்க, அதுவும் கண்ணகி நகரை சார்ந்திருக்கின்ற கார்த்திகா அப்படிங்கிற பிள்ளை இன்றைக்கி தங்கத்தை வென்றுட்டு வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற வடூரை சார்ந்திருக்கின்ற நம்ம பிள்ளை அங்கே அபினேஷ் மோகன்தாஸ் அவரும் இன்றைக்கி வெற்றி பெற்று தங்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் தொடர்ந்து இந்த விளையாட்டு என்று வரும்பொழுது, ஏன்னா நம்முடைய முத்தமிழர் கலைஞர் தான் சொல்லுவார், நீண்ட நேரம் ஓடுனா தான் அதிக தூரத்தை தாண்ட முடியும் அப்படின்னு கலைஞர் சொல்வார்கள். நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ன சொல்றது, விளையாட்டாக பார்க்காதீங்க, அது ஒரு கெரியராக பாருங்கள். நீங்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் நீங்கள் பார்த்துருக்கலாம், எவ்வளோ ஒரு புதிய முயற்சிகளாக நீங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் நேஷனல் லெவலில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் சரி, இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் சரி, உங்களுக்கான அந்த ஊக்கத்தொகையை மட்டுமே அவர் வழங்குறாரு. நீங்கள் வெற்றி பெற்றுட்டு வந்துட்டீங்கன்னா உயரிய ஊக்கத்தொகையும் நம்ம வழங்குறோம். சரி, உயரிய ஊக்கத்தொகையோடு நம்ம நிறுத்திடுறோமா? 3% கோட்டாவில் உங்களுக்கு அரசு உத்தியோகத்தையும் நீங்கள் வாங்கி கொண்டிருக்கிறார். ஸோ இதை ஒரு கெரியராக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது இதையெல்லாம் முழுமைப்படுத்திக்கின்ற அளவுக்கு தன்னுடைய உழைப்பை செலுத்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்த்திகாவோட நின்றக்கூடாது, ஒரு அபினேஷனோட நின்றக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 10 கார்த்திகானாச்சும் ஒரு 10 அபினேஷனாகவும் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. ஸோ இந்த 4 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு நம்முடைய வீராங்கனைகள் நீங்கள் மட்டும் கலந்துக்க போகிறீங்க. 1ஆம் தேதியிலேருந்து நம்முடைய வீரர்கள்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதோ ஒரு குக்கிராமத்துலேருந்து வந்தோம், நான் ஏதோ ஒரு பள்ளியில் படித்தேன், எனக்கு பொருளாதார லெவலில் எங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பெருசாக எங்களுக்கு கை கொடுக்க முடியாது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு திறமை ஒன்று இருந்தது என்று சொன்னால் நம்முடைய துணை முதலமைச்சர் உங்களை கையை பிடிச்சி உங்கள் மேலே தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை சார்ந்து இப்போ சொன்னீங்க பார்த்தா ரோசி மீனா, அந்த கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு அந்த குழந்தை எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. போல் வால்ட் வாங்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவருக்கான உதவி செய்ததுலேருந்து சரி, அவங்க வென்றிருக்கின்ற அந்த மெடல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பெருமையாக இருக்கின்றது. 7 தங்க மெடல், 2 வெள்ளி, 2 வெண்கலம்லாம் வரும்பொழுது அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஸோ இது சரி, நாங்கள் இன்றைக்கி 66வது குடியரசு இந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கணும், இதோட நிற்க போதா? உங்களோட என்ட்ரி லெவலே எங்கே போகுது? 69வது SGFIயில் நீங்கள் உள்ள நுழைய போகிறீங்க. ஸோ இதில் வெற்றி பெற்று வரக்கூடியவர்கள் அதில் நீங்கள் நுழைய போகிறீங்க. ஸோ SGFIயை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் நமக்கு எவ்வளோ பதக்கங்கள் பெற்றோம் உங்களுக்கு தெரியும். 14 கோல்டு வாங்கினோம், 11 வெள்ளி வாங்கினோம், 14 வெண்கலம், கிட்டத்தட்ட ஒரு 39 நம்ம வாங்கிட்டோம். இந்த முறை அது 2 மடங்காக அது மாறிட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய திறமையை முழுமையாக நீங்கள் காட்டிட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கான ஆசை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கார்த்திகா இருக்கிறாங்க அப்படின்னா, கார்த்திகாவை நாங்கள் வெளிநாடுக்கெலாம் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். இன்றைக்கி பெருசாக நீங்கள் சாதிச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வரக்கூடிய இதில் வெற்றி பெற்றவங்க யாரை நான் வெளிநாடு கூட்டு போகணும் எனக்கே தெரியல. ஆனால் எல்லாரையும் அழைத்து போக வேண்டும் என்கிற ஆசை இருக்கின்றது. அனைவரும் உங்களுடைய திறமையை முழுமையாக காட்டிட வேண்டும்.
குறிப்பாக ஒரு விளையாட்டு தானே, விளையாட்டு போய் கல்வியில் போய் எப்படி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனாக வரும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ நம்ம வந்து கார்த்திகா ஜெகதீஸ்வரன் ஒரு பெண், ஸோ தங்களுடைய திறமையின் மூலமாக இன்றைக்கு அந்த குழந்தை ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்னைக்கு வந்து பட்டப்படிப்பு, இன்னைக்கு வந்து மருத்துவ படிப்பை அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் பேரா ஒலிம்பிக்கை சார்ந்திருக்கின்ற நம்முடைய சகோதரியாக இருக்கின்ற துளசியை பற்றி நமக்கு தெரியும் நமக்கு. ஸோ துளசி முருகேசனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க நாமக்கல்லை சார்ந்திருக்கின்ற கால்நடை அந்த கல்லூரியில் இன்னைக்கு அவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைச்சிருக்கு. ஸோ விளையாட்டு தானே என்று தயவுசெய்து நினைத்துனா இந்த திராவிட மாடல் அரசு அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தெரியுது, எவ்வளவு சீரியஸாக பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கு அமர்ந்திருக்கின்ற நீங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாகவும் காட்சியாகவும் அமைகிறீர்கள் என்பதுதான் எனக்கான பெருமை. பொதுவாக நம்ம இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வெளிநாட்டில் இவர் எப்படி உசைன் போல்ட் எவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்தார் தெரியுமா, நீங்கள் எப்படிலாம் சாதிச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியா லெவலில் ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் ஒரு விளையாட்டு வீரர்களையோ வீராங்கனையோ பார்த்து இவங்க எப்படிலாம் தெரியுமா இன்னைக்கு முன்னேறி வந்திருக்காங்க, எப்படிலாம் தெரியுமா பதக்கம் வாங்கினாங்க. இனி வருகின்ற காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பிள்ளையை பார்த்து தஞ்சாவூர் மாவட்டத்து பிள்ளை எப்படி தெரியுமா வந்திருக்கு, தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர்னு ஒரு மாவட்டம் இருக்காம்பா, அந்த மாவட்டத்தில் ஒரு குழந்தை எப்படி வந்திருக்கு பாருப்பா, வடூர்லேருந்து ஒரு குழந்தை எப்படி வந்திருக்குன்னு பாருப்பா, சென்னையிலேருந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பான்னு சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் காட்டிட வேண்டும். இங்கே நம்முடைய காம்பியர் பேசும்போது ஒவ்வொரு மாவட்டமாக சொல்லிகிட்டே வந்தார், இந்த மாவட்டம் இதுக்கு ஸ்பெஷல், அந்த மாவட்டம் அதுக்கு ஸ்பெஷல். அடுத்த முறை வரும்போது ஏன்னா இது மாணவர்கள் சார்ந்து நீங்கள் வரீங்க, எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் அது மாதிரி வரும்பொழுது ஈரோடு வருகிறது என்று சொன்னால் நாம் பகுத்தறிவை நமக்கு சொல்லித்தந்த வாழ்ந்தவர் மாவட்டம் வருகிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் மதுரைக்கு கீழடியை பற்றி சொல்லுங்க, தமிழன் யார் நமக்கு சொல்லக்கூடிய அந்த கீழடியை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. தமிழன் இன்னைக்கு சுயமரியாதையோடு தன்மானத்து வாழக்கூடிய அந்த ஈரோடு மாவட்டத்தில் யார் பிறந்திருக்கா அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரையும் நெசவாக செய்தவர் யார் என்று சொன்னால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாழ்ந்தவர், அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இங்கே வருகிறது என்று நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் தஞ்சை மாவட்டம் நாகை மாவட்டம் வரும்போது அந்தந்த தலைவர்கள் நமக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இந்த பிள்ளைங்க விளையாட்டு மட்டும் அதை காதில் கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது சரி இப்போ குடியாத்தம் என்று சொன்னால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது வேலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கின்றது. முதல் நமக்கான நேஷனல் ஃபிளாகை தச்சு கொடுத்த இடமே பார்த்தீங்கன்னா அது அந்த இடம் தான். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது விளையாட்டோட சேர்ந்து காக்னிட்டிவ் அண்ட் நான் காக்னிட்டிவ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அறிவு சார்ந்து உணர்வு சார்ந்து இது ரெண்டுத்தையும் ஊட்டக்கூடிய இடமாகவும் இந்த மைதானம் மாறிடும். ஏன்னா இதை தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்றாரு, வெறும் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற வகுப்பறை மட்டும் பாடம் நடத்தாது, எங்களுடைய இந்த பிளே கிரவுண்டும் ஒரு விதத்தில் பாடம் நடத்தும் என்று சொல்றாரு பார்த்தீங்களா. அதை மெய்ப்பிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இங்கே வருகை தந்திருக்க அதிகாரிகள் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது என்று சொல்லி இந்த நல்ல செய்தியை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கின்றேன். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையின் மாநில அளவிலான 66வது குடியரசு தின தடகள போட்டிகளை துவக்கி வைக்கிறேன். நன்றி.